என்னை சுற்றி வளைத்து காவல்துறை கைது செய்தது. ஆனால் ரிமாண்ட் ஆன பிறகு 4 நாள் உள்ளே இருந்த நிலையில் 4வது நாள் சார் நீங்க போகலான்னு கதவை திறந்து விட்டாங்க. நாங்க தான் பெயிலே போடலையே. கைது செய்த காவல்துறையினரை கண்டித்து விட்டு பெயிலே போடாமல் என்னை வெளியே எழுப்பினார் ஜெயலலிதா அம்மையார். மேலவளவு முருகேசன் நம்முடைய கட்சி கிடையாது. ஆனால் முடக்காத்தான் பாண்டியன் இந்த இயக்கத்திலேயே ஒரு முன்னணி பொறுப்பாளர். அதனால் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இயக்கம் மதுரையிலே தென் மாவட்டங்களிலே மட்டும்தான் இருக்கிறது, குறிப்பாக மதுரையில் தான் இருக்கிறது என்றாலும் கூட அன்றைக்கு நான் துணிந்து முழு அடைப்பு போராட்டத்தை அறிவிப்பு செய்தேன். பந்த் போராட்டத்தை அறிவிப்பு. தமிழ்நாடு முழுக்க பந்த் நடத்தும், குற்றவாளியை கைது பண்ணணும், இந்த குடும்பத்தில் அவருடைய துணைவியாருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கணும், உடனடியாக இழப்பீட்டு தொகையை வழங்கணும், இது பல கோரிக்கைகளை வைத்து பந்த் அறிவிச்சோம். அப்ப ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தார். பந்துக்கு முதல் நாள் என்ன சென்னையில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு நீண்ட நெடிய பயணத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றது முதல் முறை, ஒரே முறை முடக்காத்தான் பாண்டியனுக்காகத்தான். நான் கைது செய்யப்பட்ட பல முறை கைது செய்யப்பட்டு கல்யாண மண்டபத்தோட வச்சிருவாங்க, கைது பண்ணுவாங்க, கல்யாண மண்டபத்தில் உட்கார வைப்பாங்க, வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான முறை, அதுக்கு கணக்கே இல்லை. ஆனால் நான் வெளியிலே சென்னையில் சில வேலை நிமித்தம் போய்விட்டு வீடு திரும்புகிற போது என்னை சுற்றி வளைத்து காவல்துறை கைது செய்தது. ஏன்னா பந்தை நான் நடத்துறது சட்டவிரோதம் அப்படின்னு பந்த் அறிவிச்சதுக்காக கோபப்பட்டு கைது பண்ணினார்கள். வேலூர் சிறையிலே 4 நாள். அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருக்கு இது தெரிந்த பிறகு கைது செய்த காவல்துறையினரை கண்டித்து விட்டு பெயிலே போடாமல் என்னை வெளியே எழுப்பினார் ஜெயலலிதா அம்மையார். இதுவும் தமிழ்நாட்டு வரலாற்றில் வேறு யாருக்கும் நிகழாத ஒன்று. அரெஸ்ட் பண்ணிட்டா, ரிமாண்ட் பண்ணிட்டா, பெயில் பெட்டிஷன் போட்டு தான் வெளியே வரணும். ஆனால் ரிமாண்ட் ஆன பிறகு 4 நாள் உள்ளே இருந்த நிலையில் 4வது நாள் சார் நீங்க போகலான்னு கதவை திறந்து விட்டாங்க. நாங்க தான் பெயிலே போடலையே. இல்ல, எல்லாரையும் கூட சொல்லிட்டாங்க, அம்மா வெளியே போங்க. இது தமிழ்நாடு ஹிஸ்டரியில இதுவரை யாருக்கும் நடக்காத ஒன்று. அன்னைக்கு நாம ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது. அப்போ ஒரு எம்எல்ஏவே இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம எலெக்ஷன் நின்று ஜெயிச்சோம். ஒரே ஒரு எம்எல்ஏ, அதுவும் உதயசூரியன் சின்னம். ஆட்சி அதிமுக ஆட்சி. 4 நாட்களுக்கு பிறகு என்னையும் என்னோடு கைதான அத்தனை பேரையும் விடுவித்ததோடு மட்டுமில்லாமல் அந்த வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்ய சொன்னார் ஜெயலலிதா அம்மையார். இது நடந்தது. ஆக இயக்க வரலாற்றிலே தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார் தம்பி முடக்காத்தான் பாண்டியன் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த இயக்கம் 4 எம்எல்ஏக்களையும் 2 எம்பிக்களையும் பெற்று பானை சின்னம் என்கிற ஒரு சின்னத்தையும் சொந்தமாக பெற்று தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து அனைத்து தரப்பு மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.